Hi, hello friends, back to my Tamil information YouTube channel. நீங்க நம்ம YouTube channel நீங்க என்ன பக்கம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்க்கோ இல்ல யாருக்கோ பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் வச்சிட்டு இருக்க நீங்க போட்டோ பார்த்தா ஷேர் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தா குவாலிட்டி பார்த்தா டல்லா போகும். அது ஜஸ்ட் உங்க மொபைல் பார்த்தா ஹெச்டி குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா, நீங்க அதை அவங்களுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோவா டல்லா பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா, சரி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது ப்ரோ? நான் அனுப்புற போட்டோஸ் பார்த்தா நான் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போட்டோ பார்த்தா குவாலிட்டி பார்த்தா உடையுது. குவாலிட்டி உடையாமல் எப்படி அவங்களுக்கு அனுப்புறது, அது என்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், என்ன பண்ணணுன்றத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, மொபைல் ஃபஸ்ட்டு பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே நம்ம சிவியராக பார்த்தா ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் பார்த்தா வாட்ஸ்அப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பர்சனுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த பர்சனை செலக்ட் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ பார்த்து அனுப்புகிறேன். அது எப்படி குவாலிட்டி உடையாமல் அனுப்புறது அப்படின்றது கொடுத்துறேன். டாக்குமெண்ட்லையும் நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா, டாக்குமெண்ட்லேயும் அனுப்பிச்சாலும் குவாலிட்டி உடையாமல் போயிடும். ஓகே, நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்தா குவாலிட்டி உடையுது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஓகேங்களா, இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இது வந்து என்னுடைய நம்பருக்கே என்னுடைய கேலரியில் போயிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டேன்னா ஷேர் பண்ணேன் உங்களுக்கு கீழே உங்களுக்கு கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹெச்டியே பார்த்தா கனெக்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் அனுப்பின குவாலிட்டி பார்த்தா அப்படியே உங்கள் மொபைல் சேவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு ஏரோ பட்டன் இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி இப்போ எந்த பர்சனுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்சனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சென்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா குவாலிட்டி உடையாமல் உங்கள் மொபைல் என்ன குவாலிட்டி இந்த ஃபோட்டோ இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா போயிடும். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தோன்னா குவாலிட்டி விடாமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தா நீங்கள் டாக்குமெண்ட்டில் அமைச்சிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே நார்மலாக விளையாடும்போது இப்படி அமைச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி விடாமல் ஃபோட்டோ பார்த்தா போகும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.